ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னால், நம்ம இட்லிலாம் மிஞ்சி போச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி உப்புமா பண்ணணுங்க. உப்புமா பண்ணதுக்கு நம்ம இட்லி உதிரி உதிரியாக வரணும்னா, இந்த மாதிரி தண்ணியில் ஆட் பண்ணி நம்ம பண்ணோம்னா சூப்பராக கிடைக்குங்க. தண்ணியில் ஆட் பண்ணி பண்ணுங்க, நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதும் இட்லி மிஞ்சுங்க நமக்கு. அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி உப்புமா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எப்படி புளிஞ்சு எடுத்துடணுங்க. புளிஞ்சு எடுத்துட்டு நம்ம உறுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக வருங்க. நம்ம அப்படியே உறுத்தோம்னா இந்த மாதிரி உதிரியாக வராது, துண்டு துண்டாக கட்டி கட்டியாக கிடக்கும். நல்ல பூ போல் உதிரியாக வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி இட்லியை உறுத்து எடுத்துக்கணுங்க. தண்ணியை நல்லா சிக்கன் புளிஞ்சிக்கோங்க. புளிஞ்சிட்டு இப்படி உறுத்து எடுத்துக்கணுங்க. உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இட்லிக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. இட்லி உப்புமா நல்லா உறுத்து எடுத்தாச்சு. இப்போ இட்லி உப்புமா சாப்பிட்டு பார்க்கலாங்க. பிளேட்டில் அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கிச்சன் டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.